மலேசியா தற்போது ஷங்காய் கூட்டமைப்பில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்று மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். மலேசியா முதலில் ஆசியான் அமைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் எஸ்சிஓ உடன் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை ஆராயலாம் என்று அவர் கூறினார். பெய்ஜிங்கில் 4 நாள் பயணத்தின் போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்த மலேசிய ஊடகங்களிடம் பேசிய போது, ஆசியான் தங்களிடம் இருக்கிறது, அதை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், எஸ்சிஓ உடன் உறவுகளை மேம்படுத்துவதாகவும், ஆனால் இப்போது எஸ்சிஓ உறுப்பினராக சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2001ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட எஸ்சிஓ என்பது அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், ஆற்றல், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் அரசுகள் இடையேயான அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது எஸ்சிஓவில் சீனா, ரஷ்யா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் பெலாரஸ் ஆகிய 10 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இவை சேர்ந்து 3 பில்லியனுக்கும் அதிகமான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. 2023இல் எஸ்சிஓவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி உலக உற்பத்தியின் சுமார் 32 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.